கொய்யாக்காய் சட்னி வைக்க தெரியுமா? இன்னைக்கு நமக்கு கிச்சனில் பார்த்தலாம்னி. இதுக்கு ஒரு பெரிய கொய்யாக்காவை எடுத்துருக்கோம்னி. இந்த ஒரு கொய்யாக்காவால் ரெண்டாக கட் பண்ணிட்டு செய்ய ஆரம்பிக்கலாம்னி. இதை ஸ்லைஸ்னால இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேம்னி. அப்போ தான் சீக்கிரம் வதங்கும். அகலமான பாத்திரத்திலாம்னி. அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு கடலப்பருப்பையும் உளுந்த பருப்பையும் கொஞ்சம் செவந்ததுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய், 2 பூண்டு பல்லாம்னி, சின்ன வெங்காயம் ஒரு கையளவு சேர்த்து வதக்குன்னு வதக்கிக்கலாம்னி. சின்ன வெங்காயம் வதங்கிருச்சாம்னி. இப்போ நம்ம கையளவு தேங்காய் பூ, அடுத்ததாமணி கையளவு கருவேப்பிலையும் கொஞ்சம் புளி சேர்த்து இதை வதக்குன்னு வதக்கிக்கிட்டு, அடுத்ததாமணி நம்ம துருவி வச்ச கொய்யாக்காவை சேர்த்து பூ கண்டிப்பாக சேர்க்கணும்லாம்னி. அதனால சேர்த்துக்கிறேன். இதையும் நல்லா வதக்கிக்கலாம்னி. கொஞ்சம் வதங்கினாதான் அந்த கொய்யாக்காவோட ஸ்மெல்லு போகும்னி. இப்போ ஓரளவு நல்லா வதங்கிடுச்சாம்னி. இப்போ நம்ம மிக்சி ஜாடியில் சேர்த்து நல்லா அரைச்சு அப்படியே வேற பவுலுக்கு மாத்திரம்னி. ஈஸியாக தாளிச்சிடும்னி. கடுகு, கடலப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, வரமிளகாய், கருவேப்பிலை இது எல்லாத்தையும் ஆயிலில் வெடிக்க விட்டு தாளிச்சு கொட்டோம்னி. வேணுங்காம்னி உங்கள் வீட்டில் இட்லியும் தோசையுமா வச்சு சாப்பிட்டு